அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பெரும் வளர்ச்சியாலும் உலகம் முழுவதும் பொருளாதாரத்தில் நிகழும் ஏற்ற இறக்கங்களாலும் மக்களால் பெரிதும் நம்பப்படும் பன்னாட்டு நிறுவனங்கள் பல தங்கள் நிறுவனங்களில் பணியாற்றி வரும் ஊழியர்களை எவ்வித கரிசனமும் காட்டாமல் கொத்து கொத்தாக டிஸ்மிஸ் செய்து வருகின்றன. தகவல் தொழில்நுட்ப துறையில் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது TCS. இந்நிறுவனம் தங்களுடைய மொத்த பணியாளர்களில் 2% பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பணியாளர்களின் திறனில் இடைவெளி அதிகரித்திருப்பதால் இந்த கடினமான முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதன்படி 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 12200 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என TCS நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி கீர்த்தி வாசன் அறிவித்திருக்கிறார். TCS-இல் நடுத்தர மற்றும் மூத்த பொறுப்பாளர்களில் பணியாற்றி வரும் ஊழியர்களே இந்த பணி நீக்கத்தால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே சமயம் செயற்கை நுண்ணறிவின் மூலம் IT நிறுவனங்களுக்கு தற்போதுள்ள ஊழியர்களை விட கூடுதல் ஆதாயம் கிடைப்பதால் பணி நீக்கம் செய்யப்படுவதாக பரவும் தகவல்களை முற்றிலும் மறுத்திருக்கிறார் கீர்த்தி வாசன். TCS நிறுவனம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கும் புகழ்பெற்ற பெரிய பன்னாட்டு நிறுவனங்களும் தங்கள் ஊழியர்களை தொடர்ந்து பணி நீக்கம் செய்து வருகின்றன. சமீபத்தில் இன்டெல் நிறுவனம் 21400 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. டெல் நிறுவனம் 12500 ஊழியர்களையும், மைக்ரோசாப்ட் நிறுவனம் 9000 ஊழியர்களையும், IBM நிறுவனம் 8000 ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்துள்ளன. இந்த நிறுவனங்கள் ஒரு பக்கம் ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்து வரும் அதே வேளையில் புதியவர்களை பணியில் அமர்த்துவதையும் நிறுத்தி வைத்திருக்கின்றன. TCS, இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் பலருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய பிறகும் அவர்களை வேலைக்கு சேர்க்காமல் இருக்கின்றன. இந்த நிலையில் ஏதோ சில காரணங்களால் வேலையிலிருந்து விலகும் ஊழியர்களுக்கு மாற்றாக அந்த இடங்களுக்கு பணியாளர்களையும் நியமிப்பதில்லை. இந்த வருடத்திற்கான ஊதிய உயர்வையும் இந்நிறுவனங்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றன. உலகளவில் IT சேவையின் டிமாண்ட் குறைந்திருப்பதாலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பெரும் வளர்ச்சியாலும் அத்துறையில் பணியாளர்களின் தேவை குறைந்திருக்கிறது. இதுதான் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பெரிய எண்ணிக்கையில் ஆட்குறைப்பு நடப்பதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் சுமார் 54 லட்சம் பேர் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களின் பணி பாதுகாப்பு அண்மை காலமாக பெரும் கேள்விக்குறியாகி உள்ளது. IT நிறுவனங்களின் நடவடிக்கை சட்டவிரோதம் என்று கூறியிருக்கும் IT நிறுவன ஊழியர் சங்கம் பணியாளர்களை குறைத்து அதிகப்படியான லாபம் பார்க்கவே இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. IT துறை மட்டுமல்லாமல் உற்பத்தி, சில்லறை வணிகம், நிதி உள்ளிட்ட துறைகளிலும் வேலை இழப்பு நடைபெற்று வருகின்றன. விலைவாசி உயர்ந்திருக்கும் அளவுக்கு மக்களின் வருமானம் உயரவில்லை. அவர்களிடம் வாங்கும் சக்தி குறைந்திருக்கிறது. இது உற்பத்தி மற்றும் சில்லறை வணிக துறைகளில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் வேலை இழப்புக்கு காரணமாக இருந்து வருகிறது. ஏற்கனவே படித்து முடித்துவிட்டு வேலைவாய்ப்பில்லாமல் காத்திருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்க்கும் வேலைகளை இழந்து வீடுகளுக்கு திரும்பும் ஊழியர்கள். வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் நடுத்தர மக்கள், குறிப்பாக வேலையை நம்பியிருப்பவர்களை காப்பதாகவும் இருக்க வேண்டியது அவசியம். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.